ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாக்லேட் மார்பிள் கேக் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மூணையும் சேர்த்துட்டு எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பீட் பண்ணியாச்சு. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பவுடர் பொருள் எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, இது 4 பொருட்களும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பீட் பண்ணியாச்சு. இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிவைட் பண்ணியாச்சு. இதில் ஒரு பாதியில் 4 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பீட் பண்ணியாச்சு. ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். அந்த கேக் பேனில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொக்கோ பவுடர் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதாவது சென்ட்ரலில் இது மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ப்ளைன் பேட்டர் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி மாறி மாறி நம்ம ஊற்றிக்கலாம். சென்ட்ரலில் ஊற்றினாவே எல்லா பக்கத்துக்கும் இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். பாருங்கள், இது மாதிரி எல்லா மாவையும் இது மாதிரி மாற்றி ஊற்றியாச்சு. இப்படி ஊற்றும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ டூத் பீக்கை வச்சு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். சென்ட்ரல்லேருந்து ஒரு கோடும் வெளியிலேருந்து சென்ட்ரலில் ஒரு கோடும் இது மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போடும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடச்சிருக்கு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குக்கரை 5 மினிட்ஸ் போல் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1/4 இன்ச்சு அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ பேக்கிங் பேன் அது மேலே நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது 30 மினிட்ஸ் போல் இது நல்லா பேக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்கு. பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு இது மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. இது நல்லா பேக் ஆயிருச்சு. ஒரு ஸ்பாஞ்சியான மார்பிள் கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.